இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம்னா தூவானம் ஃபால்ஸ். இந்த தூவானம் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து மறையூர் போகிற வழியில் நம்ம சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுவரியில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெக்கிங் இருக்குது. ட்ரெக்கிங் வந்து 5 கிலோமீட்டர்ஸு, 5 + 5 10 கிலோமீட்டர்ஸு. நம்ம வந்து ஒரு 1.5 hours to 2 hours நடந்து போய் நம்ம அந்த தூவானம் என்ற ஃபால்ஸை வந்து நம்ம அங்கே ரீச் பண்ணிடலாம். அங்கே ரீச் பண்ணிவிட்டு முன்னாடிலாம் குளிக்க விட்டாங்க. இப்போ கொஞ்சம் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தவங்க இறந்துட்டதுனால. அப்போ நம்ம 10 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ரெக்கிங் போயிட்டு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும். உள்ளே எதுவும் கிடைக்காது. நம்ம கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். கொஞ்சம் ஸ்நாக்ஸு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகணும். சாப்பாடு இருந்தால் கூட நம்ம வாழை இலை அந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி இதில் எடுத்துகிட்டு போகணும். பாலித்தீன் கவரோ யூஸ் வாட்டரோ எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. எடுத்துகிட்டு போய் எங்கே போட்டுறக்கூடாது. அருமையாக இருக்கும் ட்ரெக்கிங்கு. ஒரு 5 பேருக்கு ஒரு வாட்சர் நம்ம கூட அனுப்பி விடுவாங்க. 10 பேர்னால் 2 பேர் அனுப்பிவிடுவாங்க. அவங்கள நம்மளை கைட் பண்ணி நல்லா கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ நம்ம வந்து நல்லா நடந்து போயிட்டு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு அருமையான பயணம் போய் அங்கே ஃபால்ஸை பார்த்துட்டு ஃபால்ஸில் கொஞ்சம் காலெலாம் நினச்சிட்டு திரும்ப நம்ம வந்து ட்ரெக்கிங் முடித்து வரலாம். இது ஒரு அருமையான பயணம். எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கே இருக்குன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து மறையூர், மூணாறு போகிற வழியில் உடுமலைப்பேட்டைக்கும் மறையூர் சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுவரியில் இருக்குது. இதில் வந்து ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கிறாங்க. வசூலிச்சுட்டு நமக்கு கூட ஒரு வாட்சரை அனுப்பிச்சி விட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வருவாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். குடும்பத்தோடு போகலாம். சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் நடக்க முடிகிற எல்லோரும் போகலாம். போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போடுறேன். எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க தெரியலை. இனிமேல் வருகிற காலங்களில் நல்லா எடுத்து நீட்டாக போடுறோம். நாங்கள் எங்கள் சபையிலேருந்து ஒரு ட்ரெக்கிங் போனோம். ஒரு 10 பேர் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்னோடய சேனல் எல்லோரும் தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். நான் இன்னும் அநேக இடங்களுக்கு போயிட்டு எங்களுக்காக இந்த வீடியோக்களை எடுத்து அதை நல்லபடியாக எடுத்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீதம் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நாங்கள் அப்படியே எப்படி எடுத்தோமோ அப்படியே நான் எங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம போடுறேன். நீங்கள் பாருங்கள். நாங்கள் ட்ரெக்கிங் போன ஹாப்பியில் ஏதாவது பேசியிருப்போம். என்ன பேசியிருப்போம்னு எங்களுக்கு தெரியலை. அப்படி ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் காய்ஸ் மன்னிச்சுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மலைகள் எல்லாம் சாம் அவர்களிட சாக்ஸ் லேஸ் அவிழ்ந்து விட்டது. அது வாட்டில் நம்ம கீழே போயிட்டுருப்போம். மரத்தில் படுத்து கிடக்கும். அது நிறைய பேர் இருந்தால் வராது பிரதர். அது பயந்துக்கிறோம். சிவப்பு கையாவா பஸ் வீட்டில்? ஆமாம். அங்கிருந்து காட்டுவாசி மக்கள் அப்படின்வாங்க.
இருப்பாங்க மேலே. அங்கே ஊர் இருக்குது. இந்த ரிவர் பார்த்துங்க சார். அந்த ரிவர் இருக்குல்ல, அந்த ரிவருக்கு மேலே அதுக்கு தாண்டி போனோன்னா அங்கிட்டு ஒரு ஊர் இருக்குது. அதான் பழைய மரமாக இருக்கும். மாங்காலம் மேலே இருந்து கீழே விழுந்து அவ்வளோதான் போல இருக்கு. எத்தனை வருஷம் இருக்கும் பாருங்க இந்த மரம். பல வருஷம். இது பேஸ் கல்லில் போட்டுருக்காங்க. கல்லில் போட்டு வளர்ந்துருக்கு தண்ணி. ஆமாங்க பஸ். இது ஏதாவது அனிமல்ஸ் அங்கிட்டு சாப்பிட்டு வந்து போட்டு விட்ருக்கோம். தூவானம் ஃபால்ஸ் தெரிகிறதா கைஸ்? பாருங்க, ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் நடந்துட்டோம். இப்போ ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த கம்பு நல்லா ஹெல்ப்பாக இருந்துச்சு. இன்னும் மக்கள் வாராங்க பின்னாடி. இங்கே மக்கள் போகிறாங்க பாருங்கள். இந்த ரிவரும் தூவானம் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி நம்ம கூடவே வருது பாருங்கள். பக்கத்தில் வந்துட்டோம் ஃபால்ஸு. இந்த மூங்கிலெல்லாம் உடச்சி சாப்பிடும்.
இதான் யானைப்பாதை பெருசாக இருக்கா? யானைப்பாதை பெருசாக இருக்கா? அங்கெல்லாம் ஏறி இருக்கும். அதானே சொல்கிறேங்க. இந்த ஒரு இதில் ஏறிடும் அப்படியே. அந்த சவுண்டை கேளுங்க, ஏதோ பூச்சி சவுண்டு. இதுதான் நாங்கள் வந்த வழி. மொத்தம் 6 கிலோமீட்டர் ட்ரெக்கிங், வெரி என்ஜாயபிள். கொஞ்சம் காலையில் இன்னும் நல்லாயிருக்கும், இது இல்லாமல் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இங்கேருந்து போனால் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வந்த மணி 12. கொஞ்சம் வெயில் தான் ஜாஸ்தி. இந்த மரத்தை பாருங்கள். ஃபாஸ்ட் முன்னாடி போகிறாங்க. ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் காய்ஸ். கும்பக்கரையில் அப்படி தானே பிரதர், ஒரு தடவை அவங்க எவ்வளவோ விசில் அடிச்சும் மக்கள் மேலே ஏறாமல் இருந்தாங்க, அடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சு. அது என்னென்ன பிரதர், அந்த அருவியில் தண்ணி கொஞ்சம் நிறமா இருக்கு, கலர் மாறும். கலர் மாறும். அதே போல் நாங்கள் வேகமாக இறங்கி கீழே வரோம். நியூஸ் பார்த்தா அந்த பக்கம் மழை பெஞ்சு காட்டு வெள்ளம் ஏற்பட்டு 3 பேர் அடிச்சு போயிடுச்சு. பிரதர் ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னா பிரதர், அதுலேருந்து 2 கிலோ இங்கே இருக்குல்ல, இந்த இதில் ஜாயின் பண்ணுறேன் எத்தனை அருவி 6 ஜாயின். ஆமாம் ஆமாம். அதில் ஏதாவது ஒரு இடத்துல மழை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா இங்கே வெள்ளம் வந்துடும். தூவானம் ஃபால்ஸ். இது என்ன மரம்? தூவானம். இது என்ன மரம்? தூவானம். தூவானம்.
வாவ், ஆக்ஷன். எல்லாரும் 3 பேர் இங்கே பாருங்க, இளம் சிங்கங்களே இங்கே பாருங்க. வந்து விட்டது. சக்கரவர்த்தி பிரதர் நாளைக்கு தான் வருவார். தூவானம் ஃபால். இங்கே தான் குளிக்க விடுவாங்களாம் பிரதர் முன்னாடி. தூவானம் நீர்வீழ்ச்சி, மறையூர், சின்னார். இந்த ஃபால்ஸை 5 வருஷமாக ரோட்டில் இருந்து தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் பக்கத்தில் வந்து பார்க்குறேன். நல்லாயிருக்கு. செம்ம செம்ம. இதில் நல்லா குளிக்கலாம் பிரதர். இங்கே மேலே அந்த தங்குறதுக்கு அந்த பச்சை கலர் தெரியுது பாருங்க, இங்கே தங்கலாம். ட்ரிப்பு முடிந்து விட்டது. ஹலோ.